Hi students, NTA வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் JEE Main 2025 செஷன் 1 ஜனவரியில் நடக்க போகும் 2025ல் அவங்களுடைய வெப்சைட்டில் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய வெப்சைட்டில் போய். அதாவது 22, 23, 24 ஜனவரி 2025ல் பேப்பர் 1 அதாவது BE BTech அதில் 2 ஷிஃப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 9 AM to 12 noon, அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் வந்து 3 PM to 6 PM. ஓகேங்களா? அதே மாதிரி மற்றபடி பேப்பர் 1 BE BTech, பேப்பர் 2A B ஆர்கிடெக்சர், பேப்பர் 2B B பிளானிங் அண்ட் பேப்பர் 2A 2B சேர்த்து எழுதுகிறாங்களே அவங்க வந்து 28, 29, 30 ஜனவரி 2025க்கு எக்ஸாம் அவங்களுக்கு. அது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அதே மாதிரி தான் 9 AM to 12 noon, செகண்ட் ஷிஃப்ட் வந்து 3 PM to 6 PM ஒன்று, 3 PM to 6:30 PM. 6:30 PM வந்து பி பிளானிங் இருக்கு இல்லையா, அதுக்கு ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதே மாதிரி the candidate should appear scheduled to appear 22, 23, 24 January 2025 are required to download their admit card of JEE Main 2025 session 1 for paper 1. மேலே கொடுத்துக்கிறாங்களே அந்த பேப்பர் 1க்கு உண்டான வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி அட்மிட் கார்ட்ஸ் ஃபார் கேண்டிடேட் ஹூஸ் எக்ஸாம்ஸ் ஆர் ஷெட்யூல்டு 28, 29, 30 ஜனவரிக்கு ஷெட்யூல் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து வில் பி ரிலீஸ்டு இன் டியூ கோர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தி கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு என்ஷூர் தட் QR கோடும் பார் கோடும் அதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அட்மிட் கார்டில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், QR கோட், பார் கோட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அட்மிட் கார்டில் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபோட்டோ ஓட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ ஓட்டி அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் இது லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வச்சுட்டு நீங்கள் சிக்னேச்சர் மட்டும் அங்கே வந்து எக்ஸாம் ஹாலில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சிக்னேச்சர் மட்டும் போடாமல் மற்றது ஃபோட்டோ ஓட்டிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க பாட்டமில் ஃபோட்டோ ஓட்டணும். அதை ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தம் இம்ப்ரெஷன் வச்சுட்டு இங்க் பேடில் வச்சு தம் இம்ப்ரெஷன் வச்சுட்டு மற்றபடி சிக்னேச்சர் வந்து நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹாலில் அங்கே எக்ஸாம் விஜிலேட்டர் இருக்கு இல்லையா, அவங்க முன்னாடி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டாக 4 பேஜ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு என்னென்ன எடுத்துன்னு போகணும், என்னென்ன எடுத்துன்னு போகக்கூடாதெல்லாம் படித்து பார்த்துட்டு எடுத்துன்னு போங்க. ஓகேங்களா? இது JEE மெயின் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.